சைவ தமிழ் மன்றம் நடத்திய இளம் சைவ பண்டிதர்கள் மற்றும் சைவ பண்டிதர்களுக்கான பட்டமளிப்பு விழா மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. சைவ தமிழ் மன்ற தலைவர் சைவ புலவர் பேராசிரியர் சி சதானந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரத்தின் பிரதம குரு சிவசிறி மூக்கு சச்சிதானந்த குருக்கள் முன்னிலை வகித்தார். நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார பீடாதிபதி கலாநிதி வா குணபாலசிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு மாளிகாவத்தை தாருஸ்ஸலாம் கல்லூரியின் வருடாந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான பரிசளிப்பு நிகழ்வு அதிபர் அகமது நிஃப்ராஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கொழும்பு ஜாகிரா கல்லூரி அதிபர் ரிஸ்வி மரைக்கார் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். டிஜிட்டல் பாடநெறிகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் தனது டிஜிட்டல் அறிவை காணொலி மூலம் விளக்கினர். இரக்காமம் ரோயல் கனிஷ்ட கல்லூரியில் சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழா இரக்காமம் பிரதேச சபை அஷ்ரப் ஞாபகரத்த மண்டபத்தில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் MAF ஃபஜீர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சம்மாந்துறை வலய கல்வி பணிப்பாளர் S மகேந்திரகுமார பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கடந்த ஒரு வருடத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப் பொருளுடன் தொடர்புடைய 5291 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 5969 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட செயலக போதை பாவனை மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான போதை ஒழிப்பு செயலணியின் மாவட்ட மாநாடு மாவட்ட செயலாளர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது இவ்விடயம் குறிப்பிடப்பட்டது. வவுனியா பூந்தோட்டம் வீதியில் மோட்டார் சைக்கிளுடன் மோட்டார் வண்டி மோதி தீப்பற்றியதில் 2 காயமடைந்துள்ளனர். பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் வவுனியா நகர் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிளும் இவ்வாறு நேருக்கு நேர் மோதுண்டதில் தீப்பற்றியுள்ளது. தீயை அணைக்க மக்கள் முற்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை. மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தெமோதர ரயில் நிலையத்தை அண்டிய வனப்பகுதிக்கு இனம் தெரியாதவர்கள் தீ மூட்டியதில் சுமார் 10 ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது. சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இப்பகுதியில் பல இயற்கை வளங்கள் அழிவடைந்துள்ளன.